வணக்கம். விவசாய மல்லி நண்பர்களுக்கு பாருங்கள், காலையில் சூரிய பகவான் சூரிய நமஸ்காரம் தோட்டம் பூ வந்து எந்த அளவுக்கு வந்து செடியும் தெளிவாக இருக்குது. இந்த அளவுக்கு இருக்குதுனாக்கா நம்மளுக்கு வந்து இந்த அளவுக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுனால தான் நம்மளை வந்து தெளிவாக இருக்குது. காலையிலேயே பாருங்கள், காலைல மணி 6:30 மணி தான் ஆச்சு. பூ எந்த அளவுக்கு இருக்குது. பூ எந்த அளவுக்கு தெளிவாகவும் இருக்குது. இந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்திக்கணும்னாக்கா போதுமானது. எந்த நோயும் இல்லை, எந்த பூச்சியும் இல்லை. இலைப்புழு, மூக்குப்புழு, எந்த பூச்சியும் இல்லை. பச்சை பூச்சி, கூண்டு புழு, எந்த புழுவுமே கிடையாது. நல்லா தெளிவாக இருக்குது செடி. கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும்னாக்கா போதும். வேறு கொடுத்துக்கிட்டு நம்ம மேலே ஸ்ப்ரே பண்ணுறது அடிச்சுக்கிட்டு கரெக்டாக அடிச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து தெளிவான ரிசல்ட்டு கிடைக்கும். இன்னொரு 2-3 நாளில் நம்மளுக்கு வந்து பூ எடுப்பு, 2வது எடுப்பு நம்மளுக்கு வந்துடும். கெமிக்கலில் பண்ணோம், ரிசல்ட்டு அதுலேயும் நல்லா தான் இருக்குது. ஆனால் கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணி மருந்து வந்து கரெக்டாக அடித்தோம்னா ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஆனால் ஒரு நாள் விட்டுட்டோம்னா கூட அவ்வளோதான், மறுபடியும் வந்து அந்த மொக்கு காம்பு சுருக்கம் வந்து விழுந்துடும். இதுலேயும் அதே மாதிரி தான். ஒரு நாள் லேட் ஆனாலும் பரவாயில்ல, நல்லா கண்ட்ரோலில் வந்துடுது. ஃபஸ்ட்டில் கொஞ்சம் வந்தது, திருப்பி மருந்து கரெக்டாக அடித்த பிறகு கண்ட்ரோல் வந்துடுச்சு. இந்தளவுக்கு நம்மளுக்கு தெளிவாக ஓடணுன்னா நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம்னா போதும். எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள், செடி க்ளீனாக இருக்குது, நோய் இல்லாமல். வச்சு 3 மாதம் 4 மாதம் ஆகுது. நல்லா செடி நல்லா வளர்ச்சி வந்துடுச்சு. செடி அந்த அளவுக்கு நல்லா இருக்குது பாருங்க. ஏன்னா ஒரு 80 செடி போயிடுச்சு, துளுவு செத்து போச்சு. அதுக்காக வச்சு செடி இதை பிக்கப் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு பண்ணின்னு இருக்கிறேன். அதில் பாருங்கள், இது ஒரு செடி, அது ஒரு செடி. காலையிலேயே பாருங்கள், செடி வந்து பூ அரும்பு மணி 6:30 மணி தான் ஆச்சு. எந்த அளவுக்கு பனி பாருங்கள், பனி அந்த அளவுக்கு பனி பெஞ்சிருக்குது. அரும்பெல்லாம் வந்து தெளிவாகவும் இருக்குது. இது நிறைய பேர் வாங்கி பயன்படுத்துகிறீங்க, வீடியோ மட்டும் பார்க்குறீங்க, நான் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஒரு நல்லது போட்டாக்க ஒரு ஆளுக்கு ஒரு மோட்டிவேஷனாக நல்லா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக கொடுத்தா தான் நம்மளுக்கு வந்து அடுத்த வீடியோ போடுறதுக்கு நல்லாயிருக்கும். நல்ல விஷயங்கள் சொல்கிறோம், அதை நம்ம செய்யலை, தெரிஞ்ச விஷயங்கள் நம்ம போடுறோம். அதை வந்து வீடியோ பார்க்குறீங்களாக்காண்டி சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. அது மாதிரி பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு சொல்ல முடியும். நம்மளும் வந்து நிறைய நொந்து போய் தான் இதில் வந்து வந்திருக்கிறோம். அது மாதிரி மக்கள் செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டால் வீடியோ மட்டும் பார்க்குறாங்க, பார்த்துட்டு அவங்க பாட்டு வாங்கி செஞ்சுங்க. நம்ம ஒன்றும் அதை பற்றி வேணாம்னு சொல்லலை. பூவும் சரி, வெளுப்பும் சரி, வெயிட்டும் சரி, காம்பு வந்து நல்லா அந்த மாதிரி கூராக வரணும். அது பூ கூராக வந்துச்சுன்னா நல்லா ரிசல்ட்டு நல்லா கிடைக்கும். பூ தெளிவு போகணும், செடி தெளிவு போகணும். முதல்ல வந்து செடி நல்லா இருந்தால் தான் பூ வந்து நம்மளுக்கு வந்து நல்லா கிடைக்கும். இல்லைனாக்கா பூ வந்து முடக்கு, சொரங்கு எல்லாமே வரும். செடி நல்லா ஒளிச்சேர்க்கை நடக்கிறதுக்கு இலை நல்லா இருந்ததுன்னா பூவும் நல்லா ரிசல்ட்டு நல்லா கிடைக்கும் நம்மளுக்கு.
நம்மளுக்கு இந்த மாதிரி செடி வேணுமுன்னா வேறு ஒன்றும் பெருசாக ஒன்றும் நம்ம வந்து பயன்படுத்தி போகிறது கிடையாது. இருக்கிறது நம்ம அடிச்சிக்க போகிறோம், அவ்வளோதான். இந்த இலை பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல வந்தது அந்த கெமிக்கலில் அந்த மருந்தோடைய இது வந்து அதிகமாக டோஸ் கொடுத்துறதுனால அந்த மாதிரி வந்தது. அதுக்கப்புறம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருக்குது, தெளிவாக இருக்குது. பூ வராது கூட வந்து எல்லாம் வந்து அரும்பு வைக்குது. இது வந்து பெரிய செடி, அரும்பு கம்மியாக வைக்கும். இதுலேயே வந்து எல்லா துளிர்லையும் வந்து எல்லா அரும்பு வச்சிருக்கு. புழு வந்து வச்சிச்சு, இலை புழுவை மருந்து அடித்த பிறகு அவ்வளோ இறந்துருச்சு. இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒளிச்சேர்க்கை நல்லா நடக்கணும், இலை நல்லா இருந்தால் நம்மளுக்கு வந்து தெளிவான செடி கிடைக்கும், பூ நல்லா தெளிவான பூவும் கிடைக்கும். இந்த மாதிரி வந்ததுனாக்கா நம்மளுக்கு வந்து 10 ரூபா மார்க்கெட்டுக்கு போனாலும் 10 ரூபா ரேட் அதிகமாக தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். பண்ணிக்கங்க, வாங்கி பண்ணிக்கங்க, செய்யுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மட்டும் மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். காலை குளிர் பனி இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்குமோ தெரியல. இன்னும் பங்குனி மாதம் வரைக்கும் இந்த மாதிரி தான் குளிர் இருக்கும். இந்த டைமில் பூ ஓரளவுக்கு வந்துட்டுருக்கோம். ஆனால் பூ இப்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்தளவுக்கு மார்க்கெட்டில் கூட பூ கிடையாது, எல்லாம் சைஸு கம்மியாக இருக்குது. பூவும் மழை பெஞ்சது காரணத்தினால பூமி ஈரம் இருக்கிறதுனால பூ எடுப்பு வந்து அதிகமாக வரல. பூ வரணும்னா நம்மளுக்கு பங்குனி மாதம் வந்து 15 தேதிக்கு மேலே தான் பூ வந்து அதிகமான பூ கிடைக்கும். ஏன்னா வெயில் அப்போ தான் வந்து பூமி நல்லா சூடு ஏறிவிடும். செடிக்கு நல்லா துளிர் எவ்வளோ அரும்பு வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரும்பு வச்சிடும். இப்போ வர்றது இந்த அரும்பு வரைக்கும் பெரிய விஷயம். நம்ம அந்த அளவுக்கு வந்து காப்பாற்றிக்குவோம், அந்த அரும்பு வந்து பயன்படுத்திக்க வேண்டியது தான். காலையில் அரும்பு எந்த அளவுக்கு சைஸும் நல்லா இருக்குது, க்ளீனாகவும் இருக்குது. இந்த மாதிரி நம்மளுக்கு இருந்தால் மார்க்கெட்டில் நல்ல ஒரு பூவினுடைய மதிப்பு இருக்கும். வாங்குகிறவங்களும் வாங்கிட்டு போவாங்க. பூ கொஞ்சம் இதுவாக இருந்ததுனால வாங்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த பாருங்க, பச்சை பூச்சி, அதாவது இலை, அந்த குத்தில் இருக்கிற இலை, அந்த புழு இருக்குதுங்களா, முகப்புழு கூட, அந்த பூச்சி தான் இது. இது வந்து மருந்து 3 நாள் ஆச்சு அடித்து இறந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி குத்தில் வந்து அந்த காலி பண்ணிட்டு போயிட்டு வர ஆள், அது இலை தொன்ற பூச்சி, பச்சை பூச்சியும் இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா நம்மளுக்கு வந்து தோட்டம் நம்மளுக்கு எவ்வளோ மருந்து அடித்தாலும் எவ்வளோ நஷ்டம்தான். எவ்வளோ க்ளீனாகி போச்சு பாருங்கள். இந்த மாதிரி நம்மளுக்கு க்ளீனாக இருந்தால் ரிசல்ட்டு நல்லாயிருக்கும். அவ்வளோதான், அவர் இறந்துட்டார். அவர் இந்த மாதிரி நம்ம க்ளீனாக பார்த்துக்கிட்டோம்னாக்கா போதுமானது. இந்த மாதிரி குத்து வரும், ஒரு நாள் கொஞ்சம் ஏமாந்து விட்டோம்னாக்கா போதும். இது அவ்வளோதான், தெரிஞ்சிருச்சு. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரெக்டாக ஃபாலோ பண்ணி அடித்தா கூட நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்து தாக்கம் கொடுக்குதுன்னு பாருங்கள். ரிசல்ட்டு வந்து எல்லாம் அரும்பு வச்சிருக்குது. 2வது எடுப்பு. அரும்பு இப்போவும் கொஞ்சம் கம்மி தான். இந்த பனி சீசன்றதுனால எவ்வளவோ முட்டி மோதி பார்த்தாலும் அந்த அரும்பு வந்து அதிகமாக வைக்கல. அடுத்த எடுப்பு கம்பல்சரியாக பூ நிறையா வந்து அரும்பு வைக்கும். அதுக்கு உண்டான வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. பார்ப்போம். வீடியோ பார்க்குற நண்பர்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.